What's up people? இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டியே செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 25, 2026. நம்ம ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சாலும் அங்க தீயா வேலை செய்யுது ஒரு மாநிலம். அதுதான் மேற்கு வங்கம். முதல் கட்ட தேர்தல்லையே 92% வாக்குப்பதிவுன்னு சொல்லி இந்தியாவையே அதிர வச்சிருக்காங்க. இது மம்தாவுக்கா இல்ல பாஜகவுக்கா? இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். ஸ்டாகரிங் 92% ரெக்கார்ட். மேற்கு வங்கத்துல முதல் கட்டமா 152 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தல்ல நம்பவே முடியாத அளவுக்கு 92% வாக்குகள் பதிவாகியிருக்கு. 3.6 கோடி மக்கள் வரிசையில நின்னு தங்களோட அதிகாரத்தை காட்டியிருக்காங்க பாஸ். த சர் மேஜிக். இந்த 92% எகிரினதுக்கு ஒரு முக்கிய காரணம் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்தம். சுமார் 70 லட்சம் போலி மற்றும் இறந்த வாக்காளர்களை நீக்கினதுனால இப்போ தகுதியானவங்க ஓட்டு போட்டதுல சதவீதம் பீக்ல இருக்கு. மைக்ரேன்ஸ் ரிட்டர்ன். சென்னை, மும்பை, டெல்லின்னு வெளியூர்ல வேலை பார்த்த தொழிலாளர்களெல்லாம் இந்த தடவை ஓட்டு போட சொந்த ஊருக்கு படையெடுத்து வந்திருக்காங்க. இது அந்த மாநிலத்தோட அரசியல் பாரம்பரியத்தை காட்டுது. டிடி வர்சஸ் மோடி. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளை அப்படியே ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு மம்தாவோட திரிணமூல் காங்கிரஸும் பாஜகவும் நேருக்கு நேர் மோதுறாங்க. ஒவ்வொரு தெருவும் இப்போ ஒரு போர்க்கள மாதிரி ரணகளமா இருக்கு. விமென் பவர். மேற்கு வங்கத்துல எப்போதும் போல இந்த தடவையும் மகளிர் வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கு. மம்தாவோட லக்கி பந்தர் போன்ற திட்டங்கள் கை கொடுக்குமா இல்ல மோடியோட விகாஸ் ஜெயிக்குமாங்கிறது தான் இப்போதைய மெகா ட்விஸ்ட். 2021 ஹிஸ்டரி ரிப்பீட்டிங். பொதுவா அதிக வாக்குப்பதிவுனா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா 2021ல இதே மாதிரி அதிக ஓட்டு விழுந்தும் மம்தா 213 இடங்கள்ல ஜெயிச்சு மாஸ் காட்டுனாங்க. அதே மேஜிக் இப்போ நடக்குமா? அமித்ஷாஸ் நெக்ஸ்ட் மூவ். முதல் கட்ட நிலவரத்தை பார்த்துட்டு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இப்போ இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான பரப்புரைய வேற லெவலுக்கு வேகப்படுத்திட்டாங்க. டெல்லிய பிடிப்பேன்னு மம்தா சவால் விடுறதுதான் இப்போ ஹாட் டாபிக். மேற்கு வங்க தேர்தலை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அங்க ஓட்டு போடுறதுங்கிறது வெறும் கடமை இல்ல, அது ஒரு கௌரவ போர். 92% வாக்குப்பதிவுங்கிறது ஜனநாயகத்தோட வெற்றி. ஆனா அதுல யாரு ஜெயிக்க போறாங்கங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. மம்தா பானர்ஜி ஹேட்ரிக் அடிப்பாரா இல்ல பாஜக வங்கத்தை கைப்பற்றுமா? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டியே செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. வங்காளத்து புலி யாருன்னு ஜூன்ல தெரிஞ்சிடும் பாஸ்.